ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் டைம் யானை எப்படி பிஹேவ் பண்ணும், என்ன பண்ணா யானை நார்மலா இருக்கும் எதுவுமே தெரியாது. அதுக்கு அடுத்த ஷாட் இந்த கிக் ஷாட். ஸோ அந்த தந்தத்துல கை வச்சு ஜம்ப் பண்ணி கிக் பண்ணும். இப்போ ரோப் போட்டா அதோட கண்ணு மேலே போட்டு அது தலையாட்ட ஆரம்பிச்சிடும், வைல்ட் ஆயிரும். அதனால ரோப் இல்லாம அதுவும் அந்த கண்ணு கிட்ட தந்தத்துல யாரோ கை வச்சு இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்றாங்கன்னா கோவம் வந்துடும் அதுக்கு. அது அந்த விசினிட்டிக்குள்ள யாராச்சும் அது கிட்ட இப்படி குனிற மாதிரி போனாலே டக்குன்னு கோவம் வந்து அடிச்சிடும். அதுவும் பண்ண வச்சாங்க. பயங்கர ரிஸ்க் எடுத்துருக்கீங்க போல. இந்த படம் ஃபைட்டோட மேக்கிங் வீடியோ ஆஃப்டர் தட் ரிலீஸ் பண்ணுவேன். கண்டிப்பா பண்ணுங்க. இவர் சொல்லும்போது அதுக்கு பார்க்கணும். ஏன்னா இது இப்போ இன்னைக்குள்ள டெக்னாலஜி சிஜிப்பா லேயர் எடுத்து பண்ணியிருக்காங்கன்னு இருக்கும். எல்லா ஷாட்டும் ஒரிஜினல் ஷாட். இல்லை இப்போ நீங்கள் சொல்லும்போது சிஜி சொன்னீங்களா, நானே அந்த ரோப் இல்லைன்னு சொன்னோடனே எனக்கு அதை இல்லை ஒரு ட்ரெய்லரில் ஒரு ஷாட் வரும், ஸ்கிட்டாகி வெளில வருவார். ஆமாம், அந்த யானை ஸ்கிட்டாகி வெளில வருவார். அது எல்லாருமே என்கிட்ட சிஜின்னாங்க. நான் ஒரிஜினல் சொல்லும்போது நம்பலை. அதுக்காக தான் மேக்கிங் வீடியோ ஒரு சின்ன கிளிம்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டில் அதை வேணும்னு இவர் பிரதர் எது நான் அதை வேணும்னு தான் போட்டேன். அதுவும் எப்படின்னா நாங்கள் ப்ராப்பராக பண்ணல. அது அங்கே எங்களுக்கு பெரிய இது இல்லை. ஒன்று ஒரு தகர ஷீட்டை வாங்கிட்டு வந்து தகர ஷீட்டில் ஒரு உட்கார வச்சு இழுகுறோம். நான் நார்மல் சினிமா பெட்டு போட முடியாது. அந்த யானையோட சீக்வன்ஸு கட் பண்ணி கரெக்டாக ஒரு வாட்டி வெளில வரும்போது யானை ஷீட் எடுக்க மாட்டாங்க. ஷீட் என் கால் கீழே இருக்கும், இவர் தான் என்ன இழுப்பாங்க, இவங்கள தான் இழுப்போம். ஸோ எனக்கு இந்த இடத்துல கால் கட் ஆயிரும். ஸோ அதை கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு காலை வச்சுக்கணும், யானைக்கு இடையும் கரெக்டாக வரணும்.